தென் மாவட்டங்கள குறி வச்சு சமீப காலத்துல அதிகமா அரசியல் நடக்குது. ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? ஏடிஎம்கே ஓட்டும், பிஜேபி ஓட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் சார் இருக்கு ஆக்சுவலா வந்து. இல்ல கொஞ்சம் ஏடிஎம்கே காலங்காலமா இருக்க இந்த முக்குளத்து சமூக ஓட்டு ஆ அது அதாவது அங்க ஒரு சிக்கல் வந்து ஏடிஎம்கே என்ன சந்திக்குதுன்னா, அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர், பிரிவினர், முக்குலத்தோர் போன்ற அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏடிஎம்கே வந்து ஒரு கவுண்டர், வன்னியர் கட்சியா மாறிடுச்சு அப்படின்னு அந்த அடிப்படையில பார்க்குறாங்க. அதனால வந்து நம்ம ஆட்களுக்கு வந்து இபிஎஸ் வந்து துரோகம் பண்ணிட்டாரு. சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணிட்டாரு. தினகரனுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு அந்த பகுதி மக்கள் அந்த நினைக்கிறாங்க. அவங்க ஒரு கணிசமான ஓட் பேங்க் அங்க இருக்காங்க. அதனால அவங்க வந்து அவங்க ஓட்டெல்லாம் வந்து இவங்க இழக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அதனால வந்து அதிமுக வந்து என்னதான் உதயகுமாரோ, செல்லூர் ராஜோ அந்த பகுதிய சேர்ந்தவங்க ராஜன் செல்லப்பாலாம் இருந்தா கூட, அவங்களால வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு தலைமையா ஒரு தென்பகுதிக்கு ஏத்த தலைவரா அவங்களால உருவாக முடியல. அவங்களால அந்த ஓட்டுக்கள்லாம் வாங்க முடியல ஆக்சுவலா வந்து. ஸோ ஓபிஎஸும் தினகரனும் சசிகலாவும் ஒண்ணா இருக்கும்பொழுது, சசிகலா விடுங்க. ஓபிஎஸும் தினகரனும் ஒண்ணா இருக்கும்பொழுது, அந்த ஓட்டுக்கள் அவங்க யார் பக்கம் இருக்காங்களோ அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதிமுகவோட இருந்தாங்கன்னா கூட்டணியில அதிமுகவுக்குள்ள இருக்காங்களா? இல்ல அந்த கூட்டணியில இருக்காங்களான்றது தெரியாது. அது இருந்தாங்கன்னா ஒருவேள அந்த ஓட்டுக்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பவுமே அதிமுக கேண்டிடேட் நிக்கிற இடத்துல அந்த 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 பிரிவு மக்கள் ஓட்டு போடுவாங்களா? ஓபிஎஸ் ஆட்கள் அல்லது தினகரன் ஆட்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னா, அது ஒரு டவுட்டான விஷயம் தான்.